லிங்கா, உங்க போன்ல ஸ்பேஸ் காலியா இருக்குல்ல, எங்களை எடுத்துருவீங்கல்ல ப்ளீஸ் லிங்கா. சின்ன குழந்தையில இருந்து உங்களை பார்த்திருக்கேன். என்ன ஒரு போட்டோ ஒரு வீடியோ ஏதாவது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனுஷ் சார் கேமரா எல்லாம் செட் பண்ணியாச்சு. பட் நேஷனோட ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்கு, நேஷனல் வைடு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. அது உங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டு, லிங்கா உங்க போன்ல ஸ்பேஸ் காலியா இருக்குல்ல, எங்களை எடுத்துருவீங்கல்ல ப்ளீஸ் லிங்கா. லிங்கா, சின்ன குழந்தையில இருந்து உங்களை பார்த்திருக்கேன். என்ன ஒரு போட்டோ ஒரு வீடியோ ஏதாவது. பக்கத்துல யாராவது ஆகா சார் ஒரு போனை டக்குன்னு கிஃப்ட் பண்ணீங்கன்னா வச்சிருக்கீங்க. அது போல அப்போ ஷோ சக்சஸ்டா. ஷோ போடா, அவர்கிட்ட இருக்க எல்லாமே ஓகேடா. அதான்க்கா லவ். நீங்க எத்தனை கேமரா வச்சிருந்தாலும் என் கேமரா எங்க அப்பா நான் எடுப்பேன் அப்படின்றதா ட்ரூ லவ். தேங்க்யூ ஸோ மச். அந்த லவ் கண்டினியூ ஆகணும். வெல்கம் லிங்கா, we love you. I'm going to have a release here, so I'm very excited. I'm very excited to see all of you. I don't know where to begin because this is just coming back home. It feels like that. So thank you. I would say thank you to Shreyas for giving me that call for this film, and Dhanush sir, obviously. I've been a fan of him, as we all are. He's a finest actor, and to work with him under his direction, also as a co-actor, it was a dream come true. So thank you so much. To all my other co-actors, Satyaraj sir, Arun Vijay sir, to work with all of them, it was lovely because they were really supportive. To all my cast and crew, to the technicians, everyone who's made this film come alive and helped my character. I love GV. We have acted in a film. Everybody loves GV, ma'am. Everyone loves GV. Everybody loving GV from all. Also, I can't believe now he's giving music to this film, and I absolutely love his music. So thank you so much. He's a very dear friend of mine. I'm very happy we're working together on project. Thank you. Thank you, Shalini. Thank you, Vijay. வருகை தந்திருக்கும் தம்பி தனுஷ் அவர்களின் ரசிக பெருமக்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த படத்தின் உருவாக்கத்தில் பங்கெடுத்து கொண்ட நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என் அன்பையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நடிப்பு அசுரன் தம்பி தனுஷ் இருக்கிறார். நடிப்பில் வித்தைகள் காட்டும் நித்யா மேனன் இருக்கிறார். என் தம்பி சத்யராஜ், என் தம்பி அருண் விஜய், என் தம்பி பார்த்திபன், என் தம்பி சமுத்திரக்கனி, என் தம்பி இளவரசன், இந்த 5 புலிகளுமே உரிமை கொண்டு நிற்கின்றன. இத்தனைக்கும் நடுவில் நானும் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்கு ரசிக பெருமக்களாகிய உங்கள் ஆதரவும் ஊடக நண்பர்களின் ஆதரவும் எனக்கு வேண்டும். என்னையும் எங்கள் குழுவையும் இந்த படத்தையும் ஆதரிக்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு கதாபாத்திரம் அவர் எடுத்து நடித்தாலும் கண்டிப்பாக அது மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான டேலண்டட் ஆர்டிஸ்ட், ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட இளவரசு சார் அவர்களை மேடைக்கு வருக என்று வர. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் ஒரு படத்தில் ஆடியோ ரிலீஸில் பேசும்போது, அப்பா நீ என்னை ஹீரோ ஆக்குறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கப்பா, 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் நீ மதுரைக்கு போய் அலைஞ்சிட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவேன். அண்ணனுக்கு கரெக்டாக அந்த காசை ஒழுங்காக செலவழித்து படம் எடுக்க தெரியாது, எனக்கு சினிமாவை பற்றி என்னமே தெரியாதுப்பா, நீ என்னை கொண்டாந்து நிப்பாட்டிட்டப்பான்னு பேசும்போது, ஒரு தகப்பனா நான் அந்த படத்தில் நடிக்கலை, எனக்கு அவருக்கும் நேரடி ரத்த சம்பந்தம் இல்லை. எப்போ ஒரு தகப்பனுடைய வலியை தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு தகப்பன் உழைக்கிறாங்கிறத ஒரு மகன் புரிஞ்சுக்கிறானோ, அதை விட ஒரு பெரிய வரம் வாழ்க்கையில் எந்த தகப்பனும் கிடைக்காது. அந்த வரத்தை அதை மகன் சொல்லி தகப்பன் கேட்குற வாய்ப்பை நிறைய பேருக்கு காலம் கொடுக்காது. அது ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை அப்பாவுக்கு மகனுக்கு கிடைச்சது.
அப்படி கிடைக்கலைன்னா என்னாகும், அதுதான் இட்லி கடை. அப்படி ஒரு பாண்டிங் தான் இந்த படத்தினுடைய மைய கருத்து. இந்த மாதிரி ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு அந்த கதையில் எனக்கு ராமராஜன் ஒரு கதாபாத்திரம், நாங்கள் 2 பேர் வந்து வெளிநாட்டில் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங். ஒரு வசனகர்த்தா தனுஷை வந்து நான் அந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக பார்த்தேன். ஏன்னா ஒரு எமோஷனாக இப்போ பார்த்திபன் சார் இருக்கார், மற்ற கஸ்தூரிராஜா இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வசனத்தில் பயிற்சி இருக்கும். இவர் எழுதி கொடுத்ததை கேட்டு வந்தவர் சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி மாண்டேஜஸ் எடுக்கிறதாலும் சரி, டயலாக்ஸ் எடுக்கிறதாலும் சரி, ரொம்ப சின்சியராக உளறிடுவேன் நான். அந்த டயலாக்லாம் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அருமையான எமோஷனலாக ஒரு குடும்ப உறவை வாழும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா செத்ததுக்கப்புறம் தெரிஞ்சு பிரயோஜனப்படாங்கிற கருத்து தான் இட்லி கடையில். இந்த படத்தில் என்னை எல்லாமே கவனிச்சுக்கிட்ட டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கும், தம்பி ஸ்ரேயாஸ் அவர்களுக்கும், படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரமேஷ், துரை, கிருஷ்ணா, அசோசியேட் டைரக்டர்ஸ் பாண்டி, மீனா, கேமராமேன் கிரண், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தம்பி அருண் விஜய், தேங்க்யூ ஸோ மச் தம்பி. நீங்கள் எல்லோரும் உங்களை வந்து அந்த 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 ஆட்டிடியூட் வந்து நிச்சயமாக உங்களை வந்து சினிமா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என் ஆகஸ்ட் ஹீரோ விஜயகுமார் என்னுடைய மகன்ற முறையில் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. எஸ்கா, ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததான் மேடைக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து 1 இல்லை 2 படத்தோட அப்டேட்ஸ் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். ஒரே நேரத்தில் 10 சிறந்த தரமான படங்களோட அப்டேட் கொடுத்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். கலைத்தாயும் கல்வித்தாயும் இருகரம் சேர்த்து நடக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். கலையும் கல்வியும் அவ்வளோ ரசனையோட பார்க்கக்கூடியவர். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களை மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஒரு படம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அவர் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படத்தை காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே இட்லி கடை படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்போ தான் படுக்கிறாரு, எப்போ தான் எழுந்துக்கிறாரு, எப்போ தான் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அவர். வந்து இந்த இட்லி கடை மூலிமா இதாவது 4வது படம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையுன்றதில் எந்தவித டவுட்டும் இல்லை. இதை ஆகாஷ் தம்பி அவர்கள் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கிறாரு. அவர் இயக்குனராகவும் களம் இறங்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் அருண் விஜய், சத்யராஜ் சார், பார்த்திபன் சார் எல்லாம் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே ராஜ்குமார் சார், ராஜ்கிரண் சார் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே தம்பி ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற இதில் இருக்கார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த இட்லி கடை தயாராக இருக்கிறது. நான் இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை தனுஷ் சாரை கேட்டுட்டேன், சார் எப்போ எனக்கு படத்தை காட்ட போகிறீங்கன்னு. சார் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் இந்த சவுண்டெல்லாம் இருக்குது, முடித்தோடனே கண்டிப்பாக பார்த்துடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வட சென்னை 2 தனுஷாரை கேட்டுட்டேன், ஓகே சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அது வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நடக்க போகுது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.